பௌதுல்லாமின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பலஸ்தீன் மீட்பு போர் 627வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 627வது நாளில் இஸ்ரேலுக்கு பல சோகங்கள். காசா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினரே நத்தியானுக்கு எதிராக போதண்டா நிறுத்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. அதை வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தால ஈரான் இன்னொரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த யுத்தத்தில் அது பல முறை வெற்றி பெற்று இருக்கிறது. அதனால் நாம் இதை இங்கே குறிப்பிடுகின்றோம். அமெரிக்காவிடம் இழப்பீடுகள் கோருவது, எந்த முகாந்தரமும் இல்லாமல் ஈரானுடைய வான் எல்லைக்குள்ளால் பூந்து தாக்கியதற்கும் அதனால் ஏற்பட்ட சேதாரங்களுக்கும் அமெரிக்கா வந்து நமக்கு இழப்பீடு தர வேண்டும். அதாவது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அழிக்க முடியல, ஆனால் அதில் சின்ன 2-3 ஓட்டையாவது உளுந்து பாருங்க, அதுக்கு ரெப்பரேஷன்ஸ் கேட்குறாங்க. இதை எந்த பின்னணியில் பார்க்கணும்னா, அந்த அன்னைக்கு கென்யாவில் இருந்து ஒரு ஃப்ளைட்டு புறப்பட்டது. அது கொமேனி அப்பா இருக்கும்போது 82, 83 அதில் ஈரானை நோக்கி வந்து கொண்டு இருந்த அந்த ஃப்ளைட்டை அடிச்சிட்டாங்க. கேட்டதுக்கு ஸ்பை ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த ஃப்ளைட்டுக்கு அதை கொமேனி அப்பா இருக்கிற காலம் முழுவதும் நடத்தி, அதற்கு பிறகும் நடத்தி அமெரிக்காவினிடம் பல $1 மில்லியன் இழப்பீடாக பெற்றார்கள். இந்த வழக்கு நடத்தி சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி இது மாதிரி இழப்பீடுகளை பல முறை பெற்றிருக்கிறார்கள். இடையிலே கூட ஒரு $60 மில்லியன் கொடுக்க வேண்டியது வந்தது. அப்போ செனட்டர்லாம் கேட்டான், என்னடா அமெரிக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஈரானுக்கு பணம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ இந்த பணத்தை கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினாய் என்று சொன்னால் அவர்கள் பொருளாதார தடையை விஞ்சி வேலை செய்வார்கள் என்று சொன்னார்கள். இப்படி பல முறை அது தன்னுடைய ரிப்பரேஷன் சொல்லக்கூடிய இழப்பீடுகளை பெற்றிருக்கிறது. இப்பொழுது உலக நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து அமெரிக்கா பதில் சொல்ல வைப்போம் என்று சொல்லுகிறார்கள். கொமேனியை நினைவுகூர்ந்து கொமேனி அப்பா இமாம் கொமேனி அவர்கள் எப்படி செய்தார்களோ அது மாதிரி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால இதில் அமெரிக்கா இன்னொரு கிடுக்கி பிடிக்குள் மாட்டோம். அவங்க எத்தனை வருஷம் நடக்குது கேஸுங்கிறத பற்றி பார்க்க மாட்டாங்க. எவிடன்ஸ் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணிட்டோங்கிறாங்க. இதுக்கடையில் புகுந்து எல்லா எவிடன்ஸையும் தயார் பண்ணியிருக்காங்க. அதோட ஈரான் இன்னொன்று பண்ணியிருக்கு, எல்லா ஆர்மியினுடைய எல்லா இதையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. நேற்று 700 மொசாத் ஏஜென்ட்டுகளை கைது செய்திருக்கு. 27 பேரை இதுவரைக்கும் தூக்கில் போட்டிருக்கு. அந்த 700 பேர் கைது செய்ததில் 27 பேர் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன், இஸ்ஃபஹானில் 25,000க்கு மேற்பட்ட யூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 3 பார்லமெண்ட் சீட்டு நாமினேஷனில் கொடுக்குது ஈரான். இத்தனையும் இருந்த பிறகு அவன் கீழறுப்பு வேலையை செய்திருக்கான். ஒரு கூட்டம் ஈரானியன் ஜூஸ்ன்னு சொல்லி ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடியதை நாம் இந்த கடந்த காணொலிகளில் பார்த்தோம். ஆனால் இந்த மொசாத் ஏஜென்ட்டுகள் பலர், இந்த 700 பேரில் தூக்கிலிடப்பட்ட 27 பேரும் யூதர்கள் என்று அறியப்படுகிறது. கன்ஃபார்ம் பண்ணலை, அதை அவங்களில் இருந்தால் எடுத்திருக்கான். ஒரு 3 பேர் டெஃபினட்டாக அந்த யூத கம்யூனிட்டியை சேர்ந்தாங்க. அப்போ அங்கே போகிறது இஸ்ஃபஹானுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்த பிறகும் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா கீழறுப்பு வேலையில் தான் ஈடுபடுகிறார்கள். அன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த உதுமானிய கிலாஃபத்து, அதனுடைய அகண்ட பூமி தான் இந்த பாலஸ்தீன். அதில் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிவோம். இவர்களுடைய தற்கால துரோகத்துக்கு இஸ்ஃபஹானில் உள்ள இந்த மொசாத் ஏஜென்ட்டுகள் முக்கியமான பெரும்புள்ளி. அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள் ஈரான் ஆட்சியாளர்கள். ஆனால் இவர்கள் நாங்கள் யூதர்கள் தான், எங்கிருந்தாலும் நாங்கள் அந்த ஜியோனிஸ்டுகள் தான், யூதர்கள் தான் என்பதை காட்டுகிறார்கள். இப்போ ஜியோனிசம் வேற, யூதர்கள் வேறன்னு இவங்க சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் 70 BC-லாம் டைட்டஸ் போன்றவர்கள் இவர்களை ஏன் அழித்தார்கள் என்பது இதில் தெரிகிறது. இன்னொன்று, நம்ம இந்த பாலஸ்தீன யுத்தத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த ஈரான்லேயும் சரி, ஈரானில் மொசாதோட நெட்வொர்க் ரொம்ப அதிகம். நேற்று ஒரு சகோதரர் நம்மளுடைய இதில் போட்டிருந்தாரு, அந்த காணிங்கிறவர் நேற்று திடீர்னு கொலை செய்யப்பட்டவர் உயிரோடு வந்தாருன்னு சொன்னோம்ல, அவரு நசுருல்லா காட்டி கொடுக்குற கூட்டத்தில் இருந்தாருங்கிற நம்ம காணொலியிலே சொல்லியிருக்கோம். அதனால அவரை காணாமல் ஆக்கியிருந்தாங்க. இப்போ ஒருவேளை நேற்று
இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வியை காட்டுவதற்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். ஆனால் அவர் தண்டனையில் இருக்கிறார் என்பதுதான் உறுதி செய்யப்பட்ட உண்மை. அடுத்தது பாலஸ்தீன் அதாரிட்டிங்கிற ஒரு முனாஃபிக்கு இஸ்ரேலுக்குள்ளாலே இருக்கான். அடுத்தது சிரியால அமெரிக்கானுடைய பேஸை அங்கே உள்ள இஸ்லாமிக் ஃப்ரண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட கேட்டா ஷியான்னு சொல்லிடுவாங்க. அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய பிரசிடென்ட் ஜூலானி, நான் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வேன், சமாதான உடன்படிக்கை. என்னைக்குடா அவனை ஒப்பந்தத்தை மதிச்சான். இப்போ பாரு, ஈரானோட போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதே ரொம்ப சாதாரணமாக மீறிடுவான். இது சீஸ்ஃபேரை நாங்கள் ஒத்துக்கிடாதது. ஆனால் சீஸ்ஃபேர் முடிஞ்ச பிறகும் ஈரான் எங்கள் பீர் ஷிபாவை அடிச்சது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு எந்த ஒப்பந்தத்தையும் அவர்களுடைய வரலாற்று 4500 வருஷத்து அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் எந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் நிறைவேற்றியது கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கணக்கின்படி இந்நேரத்தில் பாலஸ்தீன் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஒரு இது இருக்கிறது. இது எல்லா இடமும் வலைதளத்தில் கிடைக்கிது. 43,000 ஒப்பந்தங்களை மீறியவர்கள் தான் யூதர்கள். இந்த முனாஃபிகளோட நம்ம இருந்துதான் சண்டை போட முடியுது. இங்க காசாவுக்கு வந்துட்டா ஹமாஸ் மட்டும் இல்லை, ஹமாஸோடுக்கு எதிராக அங்க ஒரு கூட்டம், சபாப் கூட்டம்னு ஒன்று வந்தது. அதை அழிச்சிட்டாங்க. இந்த முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டாங்க. அதனால பிரச்சனை எல்லாமே இருக்கு. இல்லைன்னா இப்போ ஒரு 20 ட்ரக்கு உணவுப் பொருள் போயிருக்கு பாருங்க, அந்த கிளாத்ஸ் எல்லாம் சேர்ந்து அனுப்புறது, அதை கொள்ளை அடிச்சிருப்பாரு. ஆக ஒரு அதுக்கு சவுதியிட்ட பணத்தை வாங்கிட்டு உலகம் முழுவதும் சியாசின் டிஃபரன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு. இன்னும் சொல்ல போனால் கொமேனி அப்பா வந்து சியாசத்தை உடைத்தார் என்பதுதான் வரலாறு. 12 புத்தகங்கள் எழுதினார். அதில் ஒரு புக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கோம், சியாசின் டிஃபரன்ஸை உடைச்சி. அந்த 12 நூல்களையும் இந்த சவுதி ஏஜெண்டுகள் வெளியிடுவதற்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய தடையாகவே இருந்து வருகிறார்கள். இவ்வளவு கஷ்டத்துக்கு எதிராக தான் ஈரான் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான் இஸ்லாத்தை முன்வைத்து. ஹமாஸ் வெற்றி பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இவன் சரணடைகிறத தவிர இவனுக்கு அங்கே வேலையே வேற வழியே இருக்காது. இப்போ ஈராக்கில் அடிச்சுட்டான். இப்போ கத்தருக்கு இருக்கக்கூடிய அதையும் தட்டி காட்டி விட்டார்கள். இனி தொடர்ந்து அவர்கள் அமெரிக்கானோட பேஸை தாக்கிட்டே இருந்தா பொருளாதார தடையில் இருந்து வெளியிலே வந்து மிக வேகமாக முன்னேறலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாழ்கிறதவா நாள்